இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கூப்பிடுகிற சத்தத்துக்கு பதில் கொடுத்து விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர். எவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார்? ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். என்னுடைய கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. என்னுடைய ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்து விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்தார் என்று தாவீது சொல்லுகிறார். நெருக்கமான காலத்தில், ஆபத்தான சூழ்நிலைகளிலே, இடுக்கமான காலத்திலே நம்மை விடுவிக்கிற தேவன். எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த யாக்கோபின் சந்ததியாரோட கூக்குரலை கேட்டு அவர்களுடைய முறையிடுதலின் சத்தத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படிக்காக மோசே என்னும் இரட்சகனை அனுப்பி எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற விசாலமும் நலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் கட்டளையிட்டார். மனிதர்கள் ஒடுக்குகிற அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரமல்ல, பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி பாவத்தின் பிடியிலிருந்து, நரக ஆக்கினையிலிருந்து நம்மை விடுவித்து ரட்சித்த தேவன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆபத்து நாளிலே நாம் கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிற பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டு மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக, மீட்பராக, விடுவிக்கிறவராக இருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தேவன் இந்த வரப்போகிற இந்த மாதத்திலும் காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்து விடுவிக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொல்லாத மனிதர்களின் கைக்கும் பாதாளத்தின் வல்லமைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.